தந்தி டிவி நேயர்களோடு அவருடைய உணர்வுகளை பகிர்ந்து கொள்ள மாண்புமிகு தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைத் தலைவர் திரு மு அப்பாவு அவர்கள் தொலைபேசியில் இணைந்திருக்கிறார். உங்களைப் போல தென்புலத்திலேருந்து வந்த ஒரு தெற்கத்திய மனிதர் தமிழ்நாடு ஒரு நல்ல கண்ணை இழந்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். உங்களுடைய உணர்வுகளை பதிவு செய்யுங்க. உங்கள் சக பகுதியை சேர்ந்தவர் அப்படிங்கிற அடிப்படையிலையும் நீங்கள் அவரோட பழகக்கூடிய வாய்ப்பு பெற்றிருப்பீங்க. உங்களுடைய உணர்வுகளை எண்ணங்களை பதிவு செய்யுங்க. நிச்சயமாக ஒன்றுபட்ட திருநெல்வேலி மாவட்டத்தில் பிறந்து சிறு வயது முதல் அந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இயக்கத்தில் தன்னை இணைத்துக் கொண்டு முழுமையாக சாமானிய ஏழை எளிய மக்களுக்கும் அந்த இயக்கத்துக்கும் தொண்டாற்றியவர். ஒரு மனிதன் இந்த காலத்தில் இவ்வாறு வாழ முடியும், அதுவும் ஒரு அரசியல்வாதி இவ்வாறு எளிமையாக வாழ்ந்து நாட்டு மக்களுக்கு நன்மை செய்ய முடியும் என்று சொல்வதற்கு எடுத்துக்காட்டானவர் நம்முடைய மறைந்த ஐயா நல்லக்கண்ண அவர்கள். நம்முடைய நெல்லை மாவட்டத்தில் பல சந்தர்ப்பங்களில் ஜாதி மோதல்கள் வந்தபோது அவருடைய குடும்பத்தில் ஒருவருக்கு கூட பாதிப்பு ஏற்பட்ட போது கூட அதை சமாதான முறையில் அகிம்சை வழியில் அந்த சமூக மக்களுடைய சமாதானம் தான் மிக முக்கியம் என்று சொல்லி அதற்காக உழைத்தவர். எங்களுடைய பல சந்தர்ப்பங்களில் அவருடைய கொள்கை உறுதியோடு எங்களோடு இந்த மாவட்டத்திற்காக உழைத்தவர்கள். தாமிரபரணி ஆற்றில் பல சந்தர்ப்பங்களில் மணல் எடுப்பதை தடுத்து நிறுத்தியது இன்றும் வரலாற்றில் இடம்பெற்றவர் ஐயா நல்லக்கண்ண அவர்கள். ஆகவே அவர்களுடைய ஆற்றிய சேவைகளை நாம் ஒருபோதும் யாரும் மறந்துவிட முடியாது. தற்கால சூழலிலும் அரசியல்வாதி இவ்வாறு எளிமையாக வாழலாம் என்பதற்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்து வரைந்த ஐயா நல்லக்கண் அவர்களுடைய ஆன்மா சாந்தியடைய வேண்டும். அவரை இழந்து வாழும் இயக்க தோழர்கள், நண்பர்கள், அவருடைய உறவினர்கள் அனைவருக்கும் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் சார்பாகவும் என் சார்பாகவும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவிப்பதோடு நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அவருடைய பெருமையை பாராட்டும் விஷயமாக தமிழக அரசின் உயரிய விருதான தகைசால் விருது வழங்கி போற்றப்பட்டது தமிழுக்கும் பெருமை, தமிழ்நாட்டுக்கும் பெருமை, எங்களுடைய நெல்லை மாவட்டத்துக்கும் பெருமையாக இருக்கிறது. சக பகுதியை சேர்ந்தவருங்கிற அடிப்படையில் நீங்க நிறைய பழகினதாகவும் சொல்லியிருக்கிறீங்க. அவர்கிட்ட பார்த்து நீங்க தனிப்பட்ட அளவுல வியந்த விஷயங்கள் என்னையா? எவ்வளவு ஒரு சாதாரண ஆள் போனா கூட எழும்பி நின்று மரியாதை பண்ணி வாங்கன்னு சொல்லக்கூடிய பண்பு நம்ம வேற யார்கிட்டயும் பார்க்க முடியாது. அது உங்க மண்ணுக்கே உண்டான பண்புன்னு சேர்த்து பார்க்கிறோம், அவருடைய உயர்வும் சேர்ந்துதான் பார்க்கணும். எந்த நல்ல நிகழ்வுகளுக்கு ஏதாவது ஒரு நிகழ்வுகள் அவருடைய சகோதரிகளுடைய மறைவு கூட ஒரு முறை நாங்கள் சென்றபோது உண்மையிலேயே அவருடைய பார்வை அதோடு மட்டுமல்ல, அவருடைய எல்லோரிடமும் அவர்களுடைய பழகின்ற பண்பு, அந்த உயர்ந்த பண்பு அவரிடம் தான் நாம் பெற வேண்டும். சாமானியனுக்கும் மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு பண்பாளர். அவரை இழந்து வாடுவது தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல இந்தியாவுக்கே மிகப்பெரிய ஒரு அரசியல் தத்துவ ஞானியை இழந்தோம் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஐயா, அரசியல் அதுவும் ஒரு சித்தாந்த அரசியல்னு ஏற்றுக்கிட்டா ஒரு எதிர் சித்தாந்தவாதிகள் மத்தியில் இயல்பாகவே குறை மதிப்பீடு ஏற்படும். நம்ம சித்தாந்தவாதிகளும் நம்ம சார்ந்தவர்களும் உயர்வா பேசுவர், எதிராளிகள் குறை சொல்லுவர், விமர்சிப்பார். அந்த விமர்சனங்கள் எவ்வளோ எல்லைக்கு போகும்னு நம்ம அரசியல் சூழலில் பார்க்குறோம். ஆனால் அதை தாண்டி எல்லார்கிட்டையும் எதிர்க்க கட்சியோ எதிர் சித்தாந்தமோ எல்லாரும் அவரா மாமனிதர் அப்படின்னு ஒரு புகழ் பெறுவது அப்படிங்கிறது இந்த சூழல் எப்படி சாத்தியம்னு நினைக்கும் போது வியப்பா இருக்கு இல்லையா? நீங்க அரசியல் ஒரு பல்கலைக்கழகம் உண்டு. எந்த வார்த்தையை பயன்படுத்தணுமோ அந்த வார்த்தையை தவிர எந்த காலகட்டத்திலும் எந்த உணர்ச்சி வசப்பட்டு எந்த வார்த்தையும் பயன்படுத்த மாட்டாங்க. அதுக்குதான் உதாரணத்துக்கு சொன்னேன். மிகப்பெரிய அளவுல ஜாதி சண்டை இருந்த போது அவருடைய குடும்பத்தில் மிக நெருங்கிய உறவினர் இறந்தது கூட எந்த விதமான பதட்டமும் இல்லாமல் அல்லது எதிரியை இதை இன்னும் வலுவாக தண்டிக்க வேண்டும் என்ற உணர்வு இல்லாமல் சமாதானத்தோடு இந்த சமூகம் வாழ வேண்டும் என்று சொல்லி எல்லோரையும் அமைதிப்படுத்தவர் ஐயா நல்லக்கண்ண. ரொம்ப முக்கியமான விஷயத்தை தொட்டிருக்கிறீங்க. இப்ப நம்ம உணர்ச்சி வயப்பட்டுறோம் வாழ்க்கையிலேயே, அது நமக்கு பெரிய சத்துருவா முடிஞ்சிருது. அரசியல்லையும் இந்த உணர்ச்சிகள் மேலோங்குது, பகை மேலோங்குது. ஆனா ஒரு சீரான உணர்வோடு இருக்கக்கூடிய ஒரு மனிதரா தான் அவரை பாக்குறோம் இல்லையா நம்ம? இல்ல அது ஒரு பிறப்பிலே அவங்களுக்கு இருக்குது.
இப்படிப்பட்ட தலைவர்கள் பிறப்பது அரிது. அதுவும் அவர்களுடைய அடிச்சோட்டை பின்பற்றி இதை ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு அரசியல்வாதிகளுக்கு ஒரு சரியான பல்கலைக்கழகமே அவர்தான். அவர் வழியில் நடப்பதுதான் அவருக்கு செய்கின்ற மரியாதையா. சரியா சொன்னீங்க. ஒரு அரசியல் பல்கலைக்கழகமாக அவர்கிட்டேருந்து கற்க வேண்டிய பாடங்கள் ஏராளம். தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைத் தலைவர் மாண்புமிகு திரு அப்பாவு அவர்களுடைய கருத்துக்களை கேட்டோம். ரொம்ப நன்றி ஐயா, தந்தி டிவி நேயர்களோட உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க.